எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27 பிப்ரவரி வியாழக்கிழமை. இந்த வீடியோவில் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் போகக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன், திருமலையில் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா ரூம் புக்கிங் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். திருப்பதியில் தினம் 3 இடத்துல ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கனில் உங்களுடைய தரிசனத்துக்கு உண்டான தேதி மற்றும் டைம் முதலே போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட டைமில் தரிசனத்துக்கு போனால் போதும். இதை சொல்கிறது தான் இந்த ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன், எஸ்எஸ்டி டோக்கன். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் திருப்பதியில் 3 இடத்துல கொடுக்குறாங்க. அது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், அலிப்பரி நடப்பாதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துல இரவு 9 மணிக்கு மேலே அடுத்த நாளைக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் முடிந்ததும் அதற்கு அடுத்த நாள் அதிகாலையில் 3 மணி, 4 மணி, 5 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு இன்னைக்கு வியாழக்கிழமைக்கு உண்டான 7000 டோக்கன் தான் கொடுத்தாங்க. சுமாராக ஒவ்வொரு நாளும் 12,000 14,000 டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் புதன்கிழமை நைட்டு மற்றும் வியாழக்கிழமைக்கு உண்டான டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பெருமாளுக்கு அபிஷேகம் நடைபெறும். இந்த அபிஷேகம் முடிஞ்சதும் மேல் சாத்து வஸ்திரம் அப்படின்ட்டு பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய வஸ்திரங்களுக்கு உண்டான சிறப்பு சேவை நடைபெறும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு பொதுமக்களுக்கு 9 மணிக்கு மேலே தான் தரிசனம் ஆரம்பிக்கும். அதனால புதன்கிழமை இரவு வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அதனால நேற்று 7000 டோக்கன் மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த 7000 டோக்கன் இரவு 3 மணி சுமாரில் தீர்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு வியாழக்கிழமை என்பதால பெருமாள் நேத்திர தரிசனத்துல காட்சியளிப்பாரு. அதாவது மற்ற நாட்கள்லாம் பூமாலை மற்றும் இதர நகைகள் அணிந்து காட்சி கொடுப்பாரு. வியாழக்கிழமை அன்று இந்த போல மலர்கள் அலங்காரம் இருக்காது, அது போல நகைகள் அதெல்லாம் அலங்காரம் இருக்காது. ரொம்ப எளிய முறையில் வெறும் வஸ்திரம் மட்டும் அணிந்து இருப்பாரு. அதே போல நாமும் சின்னதாக போட்டிருப்பாங்க. அதனால பெருமாளுடைய கண்களை நீங்கள் நேரடியாக பார்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் வியாழக்கிழமைக்கு உண்டான சிறப்பு நேத்திர தரிசனமாகும். அதே போல சாயங்காலம் 6 மணிக்கு மேல பூலங்கி சேவை அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கும். அதாவது பெருமாளுக்கு மலர்களாலேயே அணிவிக்கப்பட்ட அங்கிகள் மூலம் அலங்கரிப்பாங்க. இந்த பூலங்கி சேவை இரவு ஏகாந்த சேவை வரைக்கும் இருக்கும். அதனால நீங்க காலையில தரிசனம் போறவங்களுக்கு நேத்திர தரிசனமும், 6 மணிக்கு மேலே சாயங்காலம் போறவங்களுக்கு பூலங்கி சேவை தரிசனம் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை மூலமாக செல்வர்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன் பற்றி பார்ப்போம். ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிறது திருப்பதியிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க தினமும் அதிகாலையில 6 மணியிலிருந்து நடந்து போறவங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை போவதற்கு தினமும் அதிகாலை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஃப்ரீ பஸ் டிடிடி நிர்வாகம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது தவிர தனியார் ஜீப்பு, ஷேர் ஆட்டோ, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் இது மூலமாக இந்த இடத்துக்கு போய் சேரலாம். அதிகாலை 6 மணிக்கு தினமும் 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அதிகாலையில் 8 மணிக்கு கிடைத்த அப்டேட் படி 1200 டோக்கன் அவைலபிலிட்டி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டோக்கன் நீங்க வாங்கிட்டு போகும்போது 1200வது படியில ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கும். அந்த ஸ்கேன் சென்டர்ல மறக்காம உங்களுடைய இந்த டோக்கனை நீங்க ஸ்கேன் பண்ணணும். அப்பதான் மேல தரிசனம் கிடைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து திருமலையில அகாமடேஷனுக்கு உண்டான அப்டேட்டு. இன்னைக்கு காலையில இதுவரைக்கும் டிடிடி நிர்வாகம் எவ்வளவு அறைகள் காலியாக இருக்கு அப்படிங்கிற அப்டேட் கொடுக்கல.
தினமும் அதிகாலையில் 5 மணிக்கு வந்து அப்டேட் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 ரூம் காலி இருக்கு. சிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸில் நீங்கள் நேரடியாக போய் ஆஃப்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இது வரைக்கும் இன்னைக்கு டிடிடி நிர்வாகம் இந்த சிஆர்ஓ வேகன்சி பற்றி அப்டேட்டு கொடுக்கல. அடுத்ததாக ஒரு முக்கிய அறிவிப்பு. ஒவ்வொரு மாதம் 27ஆம் தேதி ஸ்ரீவாரிக சேவகர்களுக்கு உண்டான புக்கிங் ஆரம்பிக்கும். 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி சேவகர்களுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன். அதற்கு பிறகு நவநீத சேவைக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன். பிறகு பரக்காமணி என்று சொல்லக்கூடிய உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய சேவைக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மாதத்துக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டிடிடி நிர்வாகம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது தற்போது ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய போர்ட்டல் வெப்சைட்டை வந்து மைக்ரேட் பண்ணி வேற ஒரு ஆப் மூலமாக அதை தொடர போகிறாங்க. அந்த ஆக்டிவிட்டி இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. அது மார்ச் மாதம் 2வது வாரம் வரைக்கும் அந்த ஆக்டிவிட்டி நடக்கும். அதனால இன்னைக்கு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி வேற ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இறுதியாக நேற்று திருமலையில் பக்தர்கள் தரிசன விவரத்தை பற்றி பார்க்கலாம். நேற்று 62,323 பேர் பெருமாளை தரிசனம் பண்ணியிருக்காங்க. 20,460 பேர் முடிக்காணிக்கை செலுத்தியிருக்காங்க. நேற்று பெருமாளின் உண்டியல் வருமானம் 2.92 கோடி. நேற்று டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் மூலம் சென்றவர்களுக்கு உண்டான நேரம் 8 மணி நேரம் ஆச்சு. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போனவங்களுக்கு 4 முதல் 5 மணி நேரம் ஆச்சு. 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் சென்றவர்களுக்கு 3 முதல் 4 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில் அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல டிடிடி கொடுக்கும் தகவல்களும் திருப்பதி பற்றி தினமும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். நீங்களும் தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.